பொதுவாகவே ஹிந்து அப்படி சொன்னால் எதிர்ப்பு குரல் கொடுக்க மாட்டான். இப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சர், அவர் முஸ்லீம்களுக்கு முதலமைச்சர் கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சர் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய முதலமைச்சர். அவர் வந்து பாருங்கள், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. கடந்த 4 வருஷம் ஆச்சு. இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா? ஏதாவது ஒரு காலகட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லியிருக்காரா? நம்ம கேட்குறானா? நம்ம இந்துக்கள் கேட்குறாங்களா? கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, இது மாதிரியான ஏன் என்ற கேள்வி கேட்கப்படும் போது தான் சொல்லக்கூடாதுங்க. ஆனால் கொஞ்சம் இப்போ சமீப காலத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இல்லைன்னா பாருங்கள், அண்ணாந்து பார்த்தா அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது கோவில்னு எல்லாமே தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அண்ணாந்து பார்த்து அசிங்கமாக பொம்மைகள் இருந்தால் சர்ச்சு, இப்படி இருந்தால் வட்டமாக இருந்தால் மசூதி, எல்லாம் சொல்லியிருக்காங்க. அசிங்கமான சிலைகள் இருந்தால் அது இன்றைக்கும் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ நாம் என்ன கேள்வி, இப்போ ஒருத்தர் இந்து என்று சொன்னால் விபச்சாரியின் மகன் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இந்துக்களை எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், இழிவாக பேசுகிறான்னு சொன்னால் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ கேட்கணுங்கிற இது பண்ணால் தான் அதை வந்து பேசக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். ஒரு இஸ்லாமியர்களோ ஒரு கிறிஸ்தவர்களோ அவங்க வந்து எதுவுமே பேச முடியாதுல்ல. நீங்கள் பேசிட முடியுமா அவங்க? இப்போ சமீபத்தில் நம்ம நடந்த பல விஷயங்களை நாம் பார்க்கும்போது கூட நம்ம அந்த திருப்பரங்குன்றம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது ஒரு அரசியல்வாதி அங்கே வந்து இஸ்லாமியர்கள் செய்த விஷயங்கள், அவங்க ஆடு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணதோ இல்லை கீழே வந்து அசைவம் தின்னதுக்கான முயற்சி பண்ணதையோ ஒரு குரல், கண்டன குரல் இருந்ததா? எதுவுமே யாருமே பண்ணலை. அப்போ என்ன அர்த்தம்? இந்து முன்னணி வந்து அங்கே வந்து இந்த மாதிரி போய் நம்ம உரிமையை பற்றி பேசணும், அங்கே வந்து இது மாதிரி தவறுன்னு சொல்லும்போது நம்மளை தான் கண்டனம் தெரிவித்தாங்க. இது வந்து மதவெறியை தூண்டுறாங்க, அதை பண்ணுறாங்க. நாம் மதவெறியை எங்கே என்ன சார் அநியாயம் பண்ணுறீங்களே நீங்கள்? இது வந்து அவங்க போயிட்டு நீங்கள் இதை கேட்டிருந்தீங்கன்னா நமக்காக, அப்போ அவங்க அதை கேட்குறதில்லங்கிறத இந்து மக்கள் உணரணும். இல்லை உணர்ந்து ஏன்னு கேட்கணும். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அரசியல்வாதியை பார்த்து கேட்கணுமா வேண்டாமா? அப்படி கேட்டால் இதெல்லாம் சரியாயிடும். கேட்காதனால தான் இந்த பிரச்சனை.